2026 நம்ம தான் கொடூரமா வரோம். 2026 நம்ம தாங்க. 2020 ரெட்டன் பிளாக்க நொறுக்கிறோம். 2027 அன்னை முதல்வர் சீட்டில் உட்காராரு. விஜயவை நாங்கள் உட்கார வைக்கிறோம். தானா சேர்ந்த கூட்டம் விஜய் அவங்களுக்கு தலைவலிச்சா ஆக்சிஜன் 500 இல்லை விக்ஸாசன் 500 போட்டு படுத்து தூங்குங்க. ஏன் போய் எங்களை பற்றி இழுக்கிறீங்க? அண்ணே சீமான் அண்ணே உங்களை பற்றியே விஜய் அண்ணன் பேசாமல் இருக்கிறாரு. பேச வச்சிடாதீங்க. உங்கள் டாக்டராக கிழிச்சு போடுவார். மரியாதைக்குரிய அண்ணனே மரியாதையாக இருந்துக்குங்க. இன்னைக்கு வந்தாருன்னா யார் யாரை பற்றி எப்படி எப்படி பேசினா அப்படி இருப்பார். அவர் மரியாதை அவர் காப்பத்து நினைக்கிறாரு. அவர் தம்பியை நாங்கள் எப்படி இருக்கோமோ நாங்கள் அப்படி நினைக்கிறோம். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க. இனிமேல் டிஎம்கேயும் கிடையாது, ஏடிஎம்கேயும் கிடையாது, ஒன்லி டிவிகே. ஏதோ ஒரு சில கோரிக்கை தான் நிறைவேற்றிருக்காங்க, ஒரு சில கோரிக்கை பண்ணவே இல்லை. ஆட்சியே ஒரு டம்மி பாம்புங்க. 2026 நம்ம தான். 2026 நம்ம தான் கொடூரமா வரோம். ஏதோ பார்க்கலாம், ஆனா பத்தாது, இன்னும் பண்ணணும். அதான் நம்ம ஐயா வராருல்ல, எல்லாமே முடிச்சு விட்டுருவாங்க. நம்ம தான் இனிமேல் அது 1 to 5th வரைக்கும் தான் நினைக்கிறேன். எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. விஜய் வந்தா நல்லா இருக்கும், நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். 2026 நம்ம தான். தலைவர் விஜய் தான் முதல்வர். 2026 தமிழக வெற்றி கழகம் வாழ்க. பரவாயில்ல, போன தடவை கொடுத்தாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இப்ப தண்ணி பிரச்சனை எதுவும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. 5000 கேன் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்கக்கா. எல்லாமே நல்லா தான் போயிருக்கு. தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாம எல்லாத்துக்கும் நல்லா தராங்க. இந்த வருஷம் நான் 10th படிச்சு நல்ல மார்க் வாங்கி விஜய் கையிலே அவார்டு வாங்குவேன். நல்லா வாங்கி காட்டுவேன். அண்ணே சீமான் அண்ணே உங்களை பற்றியே விஜய் அண்ணன் பேசாமல் இருக்கிறாரு. பேச வச்சிடாதீங்க. உங்கள் டாக்டராக கிழிச்சு போடுவார். மரியாதைக்குரிய அண்ணனே மரியாதையாக இருந்துக்குங்க. இன்னைக்கு வந்தாருன்னா யார் யாரை பற்றி எப்படி எப்படி பேசினா அப்படி இருப்பார். அவர் மரியாதை அவர் காப்பத்து நினைக்கிறாரு. அவர் தம்பியை நாங்கள் எப்படி இருக்கோமோ நாங்கள் அப்படி நினைக்கிறோம். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க. இனிமேல் டிஎம்கேயும் கிடையாது, ஏடிஎம்கேயும் கிடையாது, ஒன்லி டிவிகே. அவங்களுக்கு தலைவலிச்சா ஆக்சிஜன் 500 இல்லை விக்ஸாசன் 500 போட்டு படுத்து தூங்குங்க. ஏன் போய் எங்களை பற்றி இழுக்கிறீங்க? எங்கள் அண்ணன் வந்துட்டார். இனிமேல் அவர் தான். 2027 அவர் தான். இனிமேல் ஆட்சி எல்லாமே 1967 அவர் தான். 1970 எம்ஜிஆர் அண்ணா மாதிரி தான். இவரும் ஒரு தான். 2026 தான். இனிமேல் அவர் மட்டும்தான். யாராலையும் எந்த பொம்மனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை பற்றி பேச மாட்டேங்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு அவர் சாதாரணமாக இழப்படாதீங்க. அவர் உள்ளே வந்துட்டார். நீங்களாம் அவருக்கு ஈக்குவலே இல்லை. 2026 நம்ம தாங்க. 2020 ரெட்டன் பிளாக்க நொறுக்கிறோம். 2027 அன்னை முதல்வர் சீட்டில் உட்காராரு. விஜயவை நாங்கள் உட்கார வைக்கிறோம். தானா சேர்ந்த கூட்டம் விஜய் காசு கொடுத்து கூட்டு வந்தாங்களா? சொந்த செலவு வந்து காசுக்காக போனாங்க. குவார்டருக்கு ஒளிப்பினருக்கு போனாங்க. அதே கூட்டத்தில் சீட்டு விளாண்டாங்க. அதெல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படிலாம் இல்லை. இது நாங்கள் கை காசு போட்டு சொந்தமாக வந்தது. இது காசை கொடுத்து கூப்பிட்டு வரல. நாங்கள் எங்களுக்காக வந்தது, எங்கள் அண்ணனுக்காக வந்தது. கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம். அரியணையில் அமர்த்துவோம், உட்கார வைப்போம். பெண்களுக்கு பாதுகாப்பு இவங்க தரல. நிம்மல அண்ணன் வந்துட்டா கண்டிப்பாக தருவார். பெண்களுக்கு ஆட்சியில் பாதுகாப்பு உண்டு. 2027 பெண்களுக்கு அண்ணன் வந்தா பாதுகாப்பு உண்டு. வேலை வாய்ப்பு தருவார். அதான் சொல்லிட்டாரு. மாற்றத்தை கொடுங்க. மக்களுக்கான ஆட்சி. இலவச பொருள் இல்லை, மக்களுக்கான ஆட்சி. இலவசமாக அது தரேன், இது தரேன். ஒரு சில பேருக்கு கிடைச்சிருக்குது, எங்களுக்குலாம் கிடைக்கலைங்க. படிச்சுட்டு எல்லாம் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். பண்ணலைங்க, பண்ணவே இல்லைங்க. ஆட்சியில் சொன்ன கோரிக்கை எதுவுமே பண்ணலைங்க. ஏதோ ஒரு சில கோரிக்கை தான் நிறைவேற்றிருக்காங்க, ஒரு சில கோரிக்கை பண்ணவே இல்லைங்க. ஆட்சியே ஒரு டம்மி பாம்புங்க. 2026 நம்ம தான். நம்ம குடும்ப ஆட்சி. கண்டிப்பாக குடும்ப ஆட்சி தான். அது யார் சொன்னாலும் அது உண்மைதான். நிறைவேற்றல. 2 கூட நிறைவேற்றல. திருத்தமா நிறைவேற்றல. எங்கெங்க நீட்டு போச்சு? படிக்கிற பிள்ளைங்க நீட்டு எங்க போச்சு? நீட்டை ரத்து பண்ணாரா? சொன்னாரு. சரி, இளைஞர்களுக்கு பெட்ரோல் ரத்து பண்ணுறேன்னு கனிமொழி சொன்னிச்சு. எங்கெங்க போனாங்க அந்த அம்மானா? பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் சோட் கேஸில் வச்சுக்க சொல்லுங்க. இவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு தரல. மக்களாக யாருங்க கொடுத்தது அங்கே அவங்களுக்கு அவார்டு? இவங்களே எடுத்துக்கிட்டா அது அவார்டா? இவங்க கை காசு போட்டு மாநாடு நடத்துவாங்க, இவங்க போட்டு பண்ணுவாங்க. இதெல்லாம் இதா எங்க? அதை பற்றி பேசாதீங்க. ஐயோ, அதை பற்றி பேசாதீங்க. விஜய் தளபதி, தலைவர் தளபதி, தலைவர் தளபதி ஒருத்தர் தான். இனிமேல் விஜய் தான் தமிழ்நாட்டை ஆள போறாரு. 2026 நம்ம தாங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் அவர் பேச்சு இன்னும் ஆடும். எல்லாம் நடுங்குவானுங்க. அடுத்த வாரம் எங்க மாவட்டத்துக்கு என்ன பேச போறாரோ? ஐயோ, எல்லாத்துக்கும் அடி உண்டு. எதிர்கட்சியெல்லாம் பயப்படுவானுங்க. விஜய் அண்ணா என்ன பேச போறாரு? கண்டிப்பா சட்டமன்றத்துக்கு அடிச்சு நொறுக்க போறோம். எங்களுக்கு காசு வேணா, பணம் வேணா, பொருள் வேணும். எங்க அண்ணன் முகம் மட்டும் போது எங்களுக்கு அண்ணன் வந்து நின்னா போதும். அவர் ஜெயிப்பாரு. முதல்வரை நாங்க உட்கார வைப்போம். எங்களால முடியும். இலவசம் சொல்லி பஸ் விட்டுருக்காரா? எங்க ஊருக்கு டெய்லிக்கு ஒரே ஒரு பஸ் தான் வராது. என்னத்துக்கு விட்டுருக்காருன்னு கேட்க. எல்லா ரெட்டு இறங்குது பாருங்க. நம்ம எல்லாரும் போய் தான் தள்ளணும் அந்த வண்டியை. எங்க ஊருக்குலாம் ஒரே
இப்போ டிவிக்கே வருது கதரை விட்றோம் எல்லாத்தையுமே நாங்கள். கண்டிப்பா 2026 நம்ம தாங்க. டிவிக்கே கோட்டையா இருக்கணும். எல்லா கோட்டையா இருந்தாலும் சரி, அது டிஎம்கே கோட்டையா இருந்தாலும் சரி, எங்க அண்ணன் போய் எல்லா இடத்துலயும் ஓட்ட போட்டு வர போறாரு. தர்மமா இருக்கிற இடமே தெரியாதுங்க. தர்மமா இருக்கிற இடமே தெரியாது. எங்க அண்ணன் வந்து எல்லாத்தையும் கதற விடுவார். 2026 நம்ம தான். 234 தொகுதியில் உங்கள் வேட்பாளர் விஜய். அவர் அங்கதான். விஜய் சொல்றாரு, அவர் அங்கதான். அதே மாதிரி அணில் குஞ்சு சொல்ற சீமானே நீங்க தான் அணில் குஞ்சு, நாங்க இல்ல. அது வந்து ஆமகலி சீமா இல்ல சீமான் இல்ல, வேமான். தற்கொலை சீமா ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான். சீமான ஏமானுக்கு நாடு கடத்துறோம், எல்லாரும் கேட்டுக்கோங்க. மரத்துக்கு மாநாடு போடுங்க. அடுத்தது இதுக்கு நீங்க மாட்டுக்கு போட்டீங்க, அணிலுக்கு போய் போடுங்க. இனிமேல் அணில் போட்டு வந்து போடுங்க, ஆமைக்கு போடுங்க. முடிஞ்சா முதலைக்கு போய் கடலுக்குள்ளேயே போய் முதலைக்கு போட்டுவாங்க.